வணக்கம். அலை ஒளியின் பேரா தேசிய நிலநிதி கூட்டுறவு கழகத்தின் அருள்மிகு ராமர் ஆலயத்தின் ராமர் நவமி சிறப்பு வழிபாடு. பாகாண்டத்து 21வது மைல் கோலா பேரா தேசிய நிலநிதி கூட்டுறவு தொட்ட அருள்மிகு ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் 38வது ராம நவமி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இம்ராமர் பிறந்த நாளை முன்னிட்டு பக்தர்கள் புடைசூழ மிகவும் பக்தி நெறியுடன் இரவு 9 மணி வரை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த ராமர் பிறந்த நாள் நோக்கம் மனிதர்கள் எவ்வாறு அறநெறி தவறாமல் வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்த ராமபிரானின் நவமியில் உலகுக்கு உணர்த்தும் வகையில் ஆண்டுதோறும் இந்த ஆலயத்தில் நடத்தி ராமர் நவமி சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கமலநாதன், தகப்பனார் பெயர் குழந்தவேலு. நான் இந்த தோட்டத்தின் கொலப்பெரா தோட்டத்தின் நிர்வாகியாகவும் ஸ்ரீ 21வது மைலில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ராமர் கோயிலின் தலைவருமாக பணிபுரிந்து வருகின்றேன். ஸ்ரீ ராமர் ஆலயத்தை எடுத்துக்கொண்டால் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலே மிகப்பெரிய ஸ்ரீ ராமர் ஆலயமாக அமைந்துள்ளது. இதற்கு நம்முடைய துன் சம்பந்தன் அவர்களுக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கின்றோம். அவருடைய எண்ணத்தில் வந்த கோயில் தான் ஸ்ரீராமர் ஆலயம் 21வது மைல் பாகாண்டத்தில் அமைந்துள்ளது. அவருடைய எண்ணத்திற்கு ஏற்ப இந்த கோயிலை இப்போது இருக்கும் நிர்வாகத்தில் இருக்கும் தான் ஸ்ரீ சோமசுந்தரம் அவர்கள் சேர்மனாக இருக்கிறார்கள். மற்றும் தத்தோ சகாதேவன், தத்தோ கிளி ரத்னராஜ் இவர்களின் ஆசியிலும் இவர்களின் மேற்பார்வையிலும் இந்த கோயில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய தலைமைத்துவத்தில் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் ஆதரவில் இந்த கோயில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து செலவுகளையும் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் தான் இந்த கோயிலுக்கு செஞ்சு கொண்டிருக்காங்க. மற்றும் இங்க இருக்க தோட்ட மக்களுடைய ஆதரவும் வட்டார மக்களுடைய ஆதரவும் இந்த கோயிலுக்கு இருக்கிறதுனால இந்த கோயில் ரொம்ப விமரிசையாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டை எடுத்துக்கொண்டோம் என்றால் இப்பொழுது நம்மளுக்கு ஸ்ரீராமர் நவமி நடந்து கொண்டிருக்கிறது. இது 38வது வருட ஸ்ரீராமர் நவமி. 3 கும்பாபிஷேகங்கள் முடிந்து ரொம்ப விமர்சையாக இந்த கோயில் போய்கொண்டிருக்கின்றது. மற்றும் சுற்று வட்டார மக்கள் ஆதரவில் இந்த வருடம் ரொம்பவும் நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப இந்த வருஷம் எடுத்துக்கொண்டோம் என்றால் மக்கள்கள் சாமி கும்பிடுறது மட்டுமல்லாமல் இந்த தோட்டம் ஒரு சுற்றுலா தலமாகவும் அமைந்து வருகின்றது. வெளிநாடுகளிலும் சரி, மலேசியாவை சுற்றிலும் சரி, நிறைய பயணிகள் ராமர் கோயிலை கவனித்து செல்கின்றார்கள். மட்டுமல்லாமல் இந்த தோட்டத்தில் வசிக்கும் மக்கள், சுற்று வட்டார மக்களுடைய ஆதரவு இந்த தோட்டத்திற்கு, இந்த கோயிலுக்கு இருக்கிறதுனால அந்த கோயில் ரொம்ப நல்லபடியாக போய் கொண்டிருக்கிறது. இது மென்மேலும் வரும் ஆண்டுகளிலும் மக்களோட ஆதரவு இருக்கணும்னு நாம் வேண்டிக்கிறோம்.